Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோல Python programming language இருக்க relational operator பத்தி தான் பார்க்க போறோம். So வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். So previous sessionல arithmetic operator பத்தி பார்த்திருந்தோம். So இந்த sessionல relational operator என்னன்னு பார்க்கலாம். So இந்த relational operator comparison operator அப்படினு சொல்லுவோம். So for example இப்போ ரெண்டு ஸ்டூடண்ட் இருக்காங்க. அந்த ரெண்டு ஸ்டூடண்ட்ல யார் ஹைட் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்படினா அவங்கள ஹைட் வைஸ் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா தான் நமக்கு அதுல யார் ஹைட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். So அதே மாதிரி தான் ப்ரோகிராமிங்ல நம்ம கிட்ட இருக்க வேரியபிள்ஸ்ல இல்ல இருக்க அதுல வேல்யூஸ். ஸோ இதை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரிலேஷனில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஈக்குவல் டு அப்படின்றது, அதாவது இந்த ஈக்குவல்ட்டுக்கு நம்ம டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏவும் பியும் ஈக்குவல்ட்டாக இருந்தது அப்படின்னா, அதாவது ஏவோட வேல்யூ 10 பியோட வேல்யூ 10 இருந்தது சமம்னு நம்ம சொல்லணும்னு நினச்சோம்னா ஸோ இந்த ஈக்குவல்ட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். தென் அடுத்து பார்த்தோம்னா ஸோ நாட் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ பார்த்தோம்னா ஸோ 10 இருக்குது. தென் பியோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 5 இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரெண்டுமே நமக்கு எப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒன்றுக்கு ஒன்று சேமாக இல்லை. அப்படி இருக்கும்போது இதை நம்ம நாட் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம இதை மென்ஷன் பண்ணலாம். தென் அடுத்து பார்த்தோம்னா கிரேட்டர் தென் அப்படின்றது. ஸோ ஏவோட வேல்யூ 100 இருக்குது. தென் பியோட வேல்யூ பார்த்தோம்னா 3 இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் எது பெருசு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஏ அப்படின்றது தான் நமக்கு வந்து பிக்காக இருக்குது. ஸோ அதை நோக்கி நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ கிரேட்டர் தென் அப்படின்ற சிம்பிள் போடுவோம். இதுவே அடுத்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ 100 தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ 100 விட பெருசாகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா 100ஆகவும் நமக்கு இருக்கலாம். ஓகேங்களா. தென் அடுத்து பார்த்தோம்னா ஸோ லெஸ் தென் அப்படின்றது. ஸோ இப்போ ஏவோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஸோ 50 அப்படின்றது, பியோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 30 அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ ஏவை விட நமக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா பி அப்படின்றது நமக்கு சின்னதாக இருக்குது. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இப்போ ஏவோட வேல்யூ 50, தென் பியோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 50ஆகவும் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ 50 விட கம்மியாகவும் இருக்கலாம், இல்லை 50ஆகவும் இருக்கலாம். அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த ஈக்குவல் டு அப்படின்றது நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா சில வேரியபிள்ஸ்க்கு இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஏ அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ கான்ஸ்டண்ட்டாகவும் செய்யலாம், இல்லை வந்து நம்ம கெட் பண்ணியும் செய்யலாம். ஸோ இப்போ நம்ம கெட் பண்ணியே செய்யலாம். ஸோ இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷனில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மேக் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் ஏ அப்படின்ற வேல்யூ. தென் இதை வந்து நம்ம ஒரு நம்பரை தான் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இன்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த இன்புட் டைப்பை நம்ம மேக் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம்னா ஸோ சேம் பி அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸோ இன்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு இன்புட் ஃபங்க்ஷனை நம்ம மேக் பண்ணலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா என்டர் பி அப்படின்ற வேல்யூ. ஸோ இப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே நமக்கு டிஸ்பிளே ஆகி கெட் ஆகும். இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் மேக் பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ கொடுக்குற வேல்யூஸ் ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் டு அப்படின்றது. ஸோ ஈக்குவல் டு மீன்ஸ் அது என்னன்னு பார்த்தோம்னா ஸோ சமம்னு சொல்லுவோம். ஸோ ஏவும் பியும் எனக்கு சமமாக இருந்தது அப்படின்னா ஸோ இப்போ பாருங்கள் ஃபைலை சேவ் பண்ணிடலாம். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் நான் இதை சேவ் பண்ணிடுறேன், .py எக்ஸ்டென்ஷனில். ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து என்டர் ஏ வேல்யூ கேட்குது. ஓகேங்களா. ஸோ ஏவோட வேல்யூ 10ன்னு தரேன், பியோட வேல்யூவை 4ன்னு தரேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஃபால்ஸ்னு ரன் ஆகுது. ஓகேங்களா. அதாவது பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவே எனக்கு வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றது எனக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ இப்போ ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 4. ஸோ ரெண்டுமே சேம் கிடையாது, அதனால நமக்கு இது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இப்போ அகைன் இதை நம்ம ரன் பண்ணலாம். இப்போ பார்த்தோம்னா ஏவோட வேல்யூ 5ன்னு தரேன், பியோட வேல்யூ 5ன்னு தரேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா ரெண்டுமே ஈக்குவல்ட்டாக இருக்குது. அதனால் எனக்கு என்னென்னு பிரிண்ட் ஆகுதுன்னா ஸோ ட்ரூ அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ அடுத்த ஆப்ரேட்டர் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நாட் ஈக்குவல் டு அப்படின்றது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏவும் பியும் சமம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்காக நான் ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி யூஸ் பண்ணிடுறேன் பிஃபோர் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி. ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் ரன் பண்ணலாம். இப்போ ஏவோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஸோ 10, பியோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஸோ 5. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்த்தோம்னா நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம்னா ஸோ ஏவும் பியும் சமம் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கேன். அப்போ எனக்கு இந்த ட்ரூன்னு தான் கிடைக்கும். ஓகேங்களா. இதுவே இப்போ அகைன் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம்.
ஸோ இப்போ ஏவோட வேல்யூ 5ன்னு தரேன், ஸோ பியோட வேல்யூ 5ன்னு தரேன். இந்த இடத்துல எனக்கு ஃபால்ஸ்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தோம்னா ஏவும் பியும் நாட் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுபடி கரெக்டாக இருந்ததுன்னா எனக்கு ட்ரூ அப்படின்ற மெசேஜ் கிடைக்கும். ஸோ இதுபடி கரெக்டாக இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்ற மெசேஜ் எனக்கு கிடைக்கும். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ கிரேட்டர் தென் அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஒரு கமெண்ட் லைன் மேக் பண்ணிக்கலாம். ஸோ ஏவோட வேல்யூ 15 இருக்குது. ஓகேங்களா? தென் பியோட வேல்யூ பார்த்தோம்னா 30 தான் இருக்குது. அப்போ இதில் எனக்கு நமக்கு ஏ அப்படின்றது தான் பெருசு. ஓகேங்களா? ஸோ இப்போ அதே தான் இப்போ நம்ம இங்கே பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே மேக் பண்ண போகிறோம். ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்றது. ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ 5ன்னு தரேன், ஸோ பியோட வேல்யூ 1ன்னு தரேன். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் படி, அதாவது இந்த ஆப்ரேட்டர் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது வந்து ட்ரூ அப்படின்னு வரும். ஓகேங்களா? அதாவது ஏ வந்து பியை விட பெருசாக தான் இருக்குது. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா greater than or equal to அப்படின்றது. இப்போ ஏ வந்து பியை விட அதிகமாகவும் இருக்கலாம், இல்லை வந்து சமமாகவும் இருக்கலாம். ஸோ பாருங்கள், சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து என்டர் ஏ வேல்யூன்னு தரேன், ஸோ பி வேல்யூன்னு 5ன்னு தரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம்னா ஏவை விட அதிகமாகவும் இருக்கலாம், அதே சமயம் ஏவுக்கு சமமாகவும் இருக்கலாம் தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 5ன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் அடிக்கிறேன், எனக்கு ட்ரூன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு மீன்ஸ் அந்த வேல்யூ கெட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம வேலை செய்யணும் அப்படின்றது தான். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ லெஸ் தென் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லெஸ் தென்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இப்போ வந்து ஏவோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா பியை விட சின்னதாக இருக்குது அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். ஸோ இப்போ வந்து பியோட வேல்யூ 499 அப்படின்றது, ஏவோட வேல்யூ 40 அப்படின்றது. ஸோ அப்போ பியை விட ஏ அப்படின்றது நமக்கு ஸ்மாலாக தான் இருக்குது. ஸோ சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 500 அப்படின்றது. ஸோ நமக்கு இங்கே ட்ரூ அப்படின்னு கிடைக்கும். இதுவே இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஸோ இப்போ ஈக்குவல் டு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ ஏவோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா பியை விட சின்னதாகவும் இருக்கலாம், இல்லை பியாவேவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 500ன்னு தரேன் ஏவோட வேல்யூ, ஸோ பியோட வேல்யூ 500ன்னு தரேன். ஓகேங்களா? ஸோ லெஸ் தென் இல்லைனா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்றதுனால 500 விட கம்மியாகவும் இருக்கலாம், இல்லை 500 இருக்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணுற பாருங்க எனக்கு ட்ரூன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் நம்ம 6 டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டரை நோட் பண்ணிவிட்டு நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.